ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து இன்கம் டேக்ஸ் விஷயத்தில் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதை பற்றி சீரியஸாக பார்க்கணும். இல்லாட்டி அவர் திடீர்னு அவர் உள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை சார். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு சர்வீஸை ரிட்டையர் பண்ணி உள்ளே வராரு. அவர் வந்து உள்ளே வந்ததுன்னு அவருக்கு எதுக்கு கொள்கை பிறப்பு பொதுச் செயலாளர் போஸ்ட் கொடுக்குறீங்க? இந்த மாதிரி பதவியில் இருந்தவங்க நேரடியாக ஒரு பார்ட்டியில் வந்து சேரும்பொழுது, அதுவும் இன்கம் டேக்ஸ் மாதிரி ஒரு கேஸ் வந்து ஒரு மேலே பெண்டிங்காக இருக்கும்போது, அது மாதிரி சேர்றது வந்து ஒரு அடிப்படை தர்மம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாளில் உண்மையை வெளியில் வரும். அதனால் இவர் போய் அங்கே சேர்ந்தது இருக்குல்ல. ரெண்டாவது வந்து இவரை டக்குன்னு உடனே விஆர்எஸ் கொடுத்து வெளில வந்த உடனே வந்து சேர்றாரு. ஐபி சொல்லியிருப்பான், இவர் ஏன் விஆர்எஸ் போகிறாருன்னா விஜயோட கான்ட்ராக்டில் இருக்காரு, அதான் போகிறாருன்னு சொல்ல மாட்டானா? அப்போது அதை தெரிஞ்சுட்டே வந்து கவர்மெண்ட் இவரை ரிலீவ் பண்ணுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? இவர் விஜய் பாஜகவோட ஸ்பை மாதிரி போய் சேர்ந்துருக்காருன்னு டவுட்டாக இருக்கு. பாஜகவோட ஸ்பையாகவும் அதே சமயம் நயனா நாகேந்திரன் போன்றவர்கள் தாவேக்காவை இருக்கிறத பற்றி பேசுகிறாங்கல்ல, அதுக்கு உதவி பண்ணுறதுக்காகவும் போயிருக்காரு. மீடியேஷன் அவர் ஒருத்தர் நடுவில் இது நான் சொன்னேன். இவங்கெல்லாம் சேர்ந்து விஜய் எந்த அளவுக்கு குழப்ப போகிறாங்கன்னு தெரியல. விஜய் எப்படி கிளாரிட்டியோட வரப்போறாருன்னு தெரியல. கன்னட மூச்சின்னு கமல் சொன்னாரு. கமலுக்கே சப்போர்ட் பண்ணலையே சார். இத்தனைக்கும் திரைத்துறையில தான் இருக்காரு. இன்னும் படம் முடி இருக்கு. கமல் சொன்னது கரெக்ட்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லையே. ஏன்னா படம் அங்கே ஓடாது இல்லை கர்நாடகால. ராதாஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தில் அருண்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸ் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர் சார்ந்த விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பாஜகவோட சேர்ந்தவருன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஐடி ரைட் நடத்த ஒரு முக்கியமான ஆளுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அவர் மறுப்பு தெரிவிச்சிருந்தாலுமே அவரை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் சஸ்பெக்டாகவே இருக்குல்ல. இல்லை, அவர் வந்து அந்த நெய்வேலியில் ஷூட்டிங்கில் இருந்தபோது ஐடி ஆட்கள் போய் அவர் நெய்வேலியிலேருந்து கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அந்த டீமில் அவர் இருந்தாருன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து மறுத்து இருக்காரு ஒரு இடத்துல. ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து இன்கம் டேக்ஸ் விஷயத்தில் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு விஜய்க்கு. ஆனால் அவர் பண்ணல அப்படின்றாரு. ஆனால் அதை பற்றி சீரியஸாக பார்க்கணும். இல்லாட்டி அவர் திடீர்னு அவர் வந்து உள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை சார். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு சர்வீஸை ரிட்டையர் பண்ணி உள்ளே வராரு. அவர் வந்து உள்ளே வந்ததுன்னு அவருக்கு எதுக்கு கொள்கை பிறப்பு பொதுச் செயலாளர் போஸ்ட் கொடுக்குறீங்க? ஸோ ரெண்டாவது வந்து இந்த மாதிரியான ஒரு அதிகாரிகள் வந்து அவர் எடப்பாடிக்குமே சொந்தக்காரர் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சொல்கிறாங்க. எடப்பாடியோட ஊர் எடப்பாடியோட சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி விஷயம் அது நமக்கு எப்படின்னு தெரியாது. பட் ஆனால் அடிப்படையில் விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பதவியில் இருந்தவங்க நேரடியாக ஒரு பார்ட்டியில் வந்து சேரும்பொழுது, அதுவும் இன்கம் டேக்ஸ் மாதிரி ஒரு கேஸ் வந்து ஒரு மேலே பெண்டிங்காக இருக்கும்பொழுது, அது மாதிரி சேர்றது வந்து ஒரு அடிப்படை தர்மம் கிடையாது ஆக்சுவலாக. சரி, நீங்கள் ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருக்கீங்க, இல்லை இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியாக இருக்கீங்க, இல்லை இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியாகவே இருக்கீங்க. ரிட்டையர் ஆன பிறகு நீங்கள் பல சர்வீஸ் இருக்கும்போது பல பேர்கிட்ட டீல் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஏதோ ஒரு அவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தர் சலுகை பண்ண ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் போய் உட்காடுறீங்கல்ல, அது வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் தானே. ஒரு எதிர்பார்த்து நீங்கள், அதாவது ஜட்ஜஸ்லாம் எப்படி வாய்ப்பு கிடைச்சா போய் அங்கே பாலிடிக்ஸில் சேர்றாங்க. ரஞ்சன் கோகாய் அவர்களுக்கு கல்கட்டாவில் ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜு முதல் நாள் ரிட்டையர்டு மறுநாள் பிஜேபியில் சேர்ந்தார். அப்போ அவர் எப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பார் பாருங்க. மம்தாக்கு ரீசெண்டாக வந்து அவர் வந்து ஒரு இடத்துல பேசுகிறார். அப்படின்னா சொல்கிறேன்னா, அந்த மாதிரி பெருக்ரச்சோ நீதித்துறையில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு போயிட்டு திடீர்னு ஆளுநர் ஆகிறதோ இல்லை முக்கியமான அரசு பதவிகளுக்கு வரதோ வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நீதித்துறை மேலே ஒரு அவநம்பிக்கை ஏற்படுது. அவங்க கொடுத்த முந்தைய தீர்ப்புகள் மீதான ஒரு கிரெடிபிலிட்டி கொஸ்டின் பண்ணுறாங்க. அருண் ஜேட்லியும் பாஜக ஒரு லீடர் இருந்தார், இறந்து போயிட்டார். ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரிட்டையர் போஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்னாரு. அதாவது உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்குற தீர்ப்புகள் தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வாங்குற பதவிகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்குதுன்னு. குறிப்பாக சிஜேஆர் இருந்த சதாசிவம் உட்பட பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பல பேருக்கு வந்து கவர்னர் போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சன் கோகாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் 6 மாதம் கேப்ல வந்து மாதிரி ராஜ்யசபா போஸ்டிங் வந்து பிஜேபி. நிறைய ஜட்ஜஸ் வந்து ஏதோ ஒரு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருப்பாங்க, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கமிஷன் இருப்பாங்க. நிறைய வேகன்சிஸ் இருக்கு சார் இந்த மாதிரி டெல்லியில. இந்த மாதிரி பல பேர் குறிப்பாக நம்ம ஆளுநர் உட்பட ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆளுநராக இருக்காரு. ஆமா, அது நான் சொல்றேன். இப்போ கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்ச போது கூட ஐஏஎஸ் ஆஃபீஸர் நிறைய பேர் சேர்ந்தாங்க. ஆமா, இவர் ஜஸ்டிஸ் ஐஜி மௌரியா உட்பட பல பேர் சேர்ந்தாங்க. சந்தோஷ் பாபா ஐஏஎஸ் சேர்ந்தாரு. நான் சொல்றேன், அவங்க சேர்றதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட போறாங்க, அங்கே சரியா மரியாதை கிடைக்கலாம், ரிட்டையர் ஆகிட்டு வெளியில வந்துடுறாங்க, இல்லை அந்த கட்சி சரியா வரலன்னு வெளில வந்துடுறாங்க, அது அவங்க இஷ்டம். ஆனால் இதுல வந்து என்னன்னா, இவர் மேல வந்து இன்கம் டேக்ஸோட ப்ரொசீஜர் இருக்கு. இவர் மேல ரைடு க்ளோஸ்லி அசோசியேட்டட் அந்த கேஸுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது இவர் இல்லைன்னு சொல்றாரு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல உண்மையை வெளியில வரும். அதனால இவர் போய் அங்க சேர்ந்தது இருக்குல்ல. ரெண்டாவது வந்து இவரை டக்குன்னு உடனே விஆர்எஸ் கொடுத்து வெளில வந்த உடனே
உடனே வந்து சேர்றாரு. ஒரு விஆர்எஸ் வெளில வந்தோடனே ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு அடிப்படையான ஒரு விதி இருக்கு. 2 வருஷ காலம் நீங்க யார்கிட்டையும் எம்ப்ளாய் ஆகக்கூடாது, அது மாதிரி பொலிட்டிக்கலான விஷயங்கள்லாம் கலந்துக்கூடாதுன்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் கிடையாது, பட் ஒரு கைடன்ஸ் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எடுத்த உடனே பார்ட்டியில போய் சேர்றாங்க, இப்போ ஒரு கம்பெனியில போய் சேர்றாங்க, அந்த மாதிரி சேர்றாங்க. இவரை பொறுத்த மட்டும் இவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு நேரம் வந்து இங்க சேர்ந்துருக்காரு. இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நேரம் இங்கே வந்து சேர்ந்ததுனால இவருக்கு எல்லா விதமான ரிட்டையர்மெண்ட், இவர் எங்கே போறாருன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியாதே இருக்கும், ஐபி சொல்லாதே இருப்பான். அவர் விஆர்எஸ் ஒரு பெரிய ஆஃபீஸ், பெரிய லெவல் ஆஃபீஸரு, விஆர்எஸ்ல போறாருன்னா ஐபி சொல்லியிருப்பான். இவர் ஏன் விஆர்எஸ்ல போறாருன்னா விஜயோட கான்ட்ராக்ட்ல இருக்காரு, அதான் போறாருன்னு சொல்ல மாட்டானா. அப்போ அதை தெரிஞ்சுட்டே வந்து கவர்மெண்ட் இவரை ரிலீவ் பண்ணுதுன்னா அப்போ என்ன அர்த்தம், இவர் விஜயோட கான்ட்ராக்ட் இருக்கிறவர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருந்தவர், விஜய்க்கு இன்கம் டேக்ஸ்ல பல இஷ்யூஸ். அண்ணாமலைக்குமே இதே மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. ஆமா, அண்ணாமலைக்கும் தான் அதே தான். நான் என்ன சொல்ல வருதுன்னா, அதனால இவர் வந்து பாஜகவோட ஸ்பை மாதிரி போய் சேர்ந்திருக்காருன்னு டவுட்டா இருக்கு. பாஜகவோட ஸ்பையாகவும் அதே சமயம் நயனா நாகேந்திரன் போன்றவர்கள் தாவேகா இருக்கிறத பத்தி பேசுறாங்கல்ல, அதுக்கு உதவி பண்றதுக்காகவும் போயிருக்காரு, மீடியேஷன் வேலைக்காக போயிருக்காரா அப்படின்னு ஒரு டவுட் வருது. அங்கேயே விஜய் சுத்தி 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு 4 நோக்கம். ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு நோக்கம், அதிமுக. ஆமா, அப்புறம் வந்து புஷி ஆனந்துக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பத்தி பெருசா தெரியாது. பாலிடிக்ஸ் தெரியுமானே தெரியல சார். ஜான் ஆரோக்கியசாமிக்கு சீமானோட சேர்த்து விட்டுருந்தோம், சீமான் பாமகவோட சேர்க்கிறதுக்கு அங்க இருக்கிற விஜய் சுத்தி இருக்கிறவங்களுக்கு இவருக்கு வந்து அருண்ராஜுக்கு வந்து பாஜகவோட சேர்த்து விட்டுறணும்ட்டு. இதெல்லாம் நிர்மல்குமார் அவரு ஒருத்தர் நடுவில். இது நானும் சொல்றேன், இவங்க எல்லாம் சேர்ந்து விஜய் எந்த அளவுக்கு குழப்ப போறாங்கன்னு தெரியல. விஜய் எப்படி கிளாரிட்டியோட வரப்போறான்னு தெரியல நமக்கு. இல்ல, அவருக்கே கிளாரிட்டி ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி விஷயம் தானே பார்க்க வேண்டியது தெரியும். இல்ல ஏன்னா அந்த பசங்களுக்கு மத்தியில அவர் பேசுறாரு, ஒரு 6 நிமிஷம் தான் பேசுறாரு. நீட் சார்ந்த விஷயங்களை தெளிவா பேசவே இல்லை. பெரியாரோட பேர் வந்து ஜாதி பேரோட போட்டதை பத்தி தெளிவா பேசவே இல்லை. ஜாதி சார்ந்த விஷயங்களையுமே தெளிவா பேசவே இல்லை. ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்ற மாதிரி விஷயங்களை மட்டும் மேம்போக்கா அவர் பேசிட்டு போயிடல. நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்றாரு. அப்போ ஊழல் செய்யாதவங்களுக்கு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அப்போ ஏடிஎம்கே ஊழல் செஞ்சா செய்யாதா சொல்லுங்க. ஏடிஎம்கே பத்தி அவங்க பேசவே மாட்டேன்றாங்க. சொல்லுங்க, ஊழல் செஞ்சா செய்யாதா சொல்லுங்க. இல்ல, இந்த ஊழல் எங்க ஆரம்பிக்குதுன்னு இருக்குல்ல. இப்ப டிக்கெட், அவரோட டிக்கெட் விலையே வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஏத்தி வச்சு விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம். இவர் கையில இல்ல வச்சுக்கோங்க, இவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுல ஊழல், அதுல வந்து இந்த மாதிரி ஏத்தி விற்கிறது நியாயமான ஒரு காரியம் கிடையாது. இல்ல, அதுதான் அதே வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா காசு அதிகமா கொடுத்து யாரும் டிக்கெட் பாக்காதீங்க, நீங்க பாக்காம வந்தீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டருக்காரங்கன்னா அவங்க அந்தந்த ரேட்டுக்கு காசு டிக்கெட் விற்பாங்கன்னு சொல்ல முடியல இவரால. தியேட்டர்ல எல்லா ஸ்நாக்ஸுமே ரேட்டு ஜாஸ்தி தான் வச்சு விற்கிறாங்க, எம்ஆர்பி யாருமே விற்கிறது இல்லை. அதை பத்தின விஷயங்களும் இவர் பேசுறது இல்லை. இந்த மாதிரி ஊழலை இவரால் தடுக்க முடியல. எப்படி வந்து ஆல் ஓவர் சிஸ்டம் சொல்றீங்க? இப்போ வந்து தமிழ்ல இருந்து கன்னடம் மூச்சின்னு கமல் சொன்னாரு, கமலுக்கே சப்போர்ட் பண்ணலையே சார். இத்தனைக்கும் திரைத்துறையில தான் இருக்கு, இன்னும் படம் முடி இருக்கு. கமல் சொன்னது கரெக்ட்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லையே. ஏன்னா படம் அங்க ஓடாது இல்ல, கர்நாடகால, அங்க கரெக்டா பண்ணுவான்ல. கட்சி பேர்லயே தமிழகம்ன்ற விஷயங்கள் தான் சொல்றேன். அப்போ எவ்வளவு பயத்தோட இருக்காங்க பாருங்க. அப்போ இதுக்கே நீங்க பயப்படுறீங்களே, அப்போ பாஜக உங்களை எப்படிலாம் மிரட்டுவான், அதுக்கெல்லாம் நீங்க பயப்படுவீங்க. அப்போ இன்கம் டேக்ஸ் வச்சு எப்படி மிரட்டுவான்? இன்கம் டேக்ஸ் கேஸ் ஏதாவது இருந்தா வச்சுக்கோங்க, அதுக்குள்ள இடி வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இடி இன்கம் டேக்ஸோட பிலிமினரி ரிப்போர்ட் இருந்து வச்சுக்கோங்க, அதை வச்சு இடி உள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால விஜயை பொறுத்த மட்டும் நான் பாஜக பி டீம் ஸ்ட்ரைட்டா சொல்லலை. நடக்கா காரியங்களை பார்த்தா இந்த அருண்ராஜ் என்பவர் வந்து விஜய் வந்து சங்கியாக்கிடுவார்னு நினைக்கிறேன். மத்திய அரசு பணியிலிருந்து டைரக்டா வந்து எந்த விதமான நீட் சார்ந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் நீட்டுக்கு எதிராக பேசிட்டு இருந்தவர், அனிதாவோட டெத்துக்கு போய் கலந்துகிட்டு இருந்தவர், தொடர்ச்சியா நீட் சார்ந்த விஷயங்களை வந்து தீர்மானம் வந்து மாநாடுல இருந்து நேரத்தில் பேசினவர், திடீர்னு நீட் மட்டுமே உலகம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நல்லா படிக்கிற பசங்க மத்தியில பேசுறாரு. பொதுவா ஒரு விஷயம் சொல்லிட்டு போறாரு, மேடையில சொல்றாருன்னா சரி ஓகே, பசங்க படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக காம்ப்ரமைஸ்க்காக சொல்லிட்டு போறாரு. எல்லாருமே டாப் 3 ரேங்க் எடுக்கிற பசங்க, அவங்க எதிரில் போயிட்டு நீட்டு மட்டுமே உலகம் கிடையாதுன்னு பேசுறதுக்கான அவசியமும் தேவையும் தேவையும் அவசியமும் ஏன் ஏற்படுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீட் எழுதி முடிச்சவங்களா இருப்பாங்க. மே வந்து நீட் முடிஞ்சிருச்சு, ஜூன் மாசம் தான் நடக்குது. நீட் முடிச்சவங்க எழுதி முடிச்சவங்க தான் வந்திருப்பாங்க. அங்க நிறைய பேர் நீட் எழுதிருப்பாங்க. நீட் மட்டும் உலகம், நீட்ல உலகம் கிடையாதுன்னு நீட்டை நீங்க எதிர்க்கிறீங்க. அப்ப நீட்டை எதிர்க்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கு உங்களுக்கு. நீட்டை மட்டுமே உலகம் கிடையாதுன்னு அவங்க எதிர்க்க சொல்ல முடியுமா? பாதி பேர் நீட்டை நம்பி தான் அங்கே உட்காந்துருக்காங்க. எல்லாமே டாக்டர் ஆனந்த் கனவுல தான் உட்காந்துருக்காங்க. ஸோ உங்களுடைய அந்த அணுகுமுறை இருக்குல்ல, பல்வேறு இஷ்யூஸ்ல அவங்க அணுகுமுறை இருக்கு. இதே ஒரு நல்ல தலைவராக இருந்திருந்தாருன்னா அந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, இந்த ஒரு வருஷம் நீட் எழுதிட்டீங்க, நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க, அடுத்து நம்ம ஆட்சி வரும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி விஷயங்கள் பேசியிருக்கணும். இல்லை இதுக்கு ஒரு நான் தீர்வு கொடுக்குறேன்ற மாதிரி விஷயங்களாவது பேசியிருக்கணும். தீர்வு நீட்டு கொடுக்க முடியாதுங்க. நீட் இந்தியாவில் இட் ஹஸ் கம் டு ஸ்டே. அது வந்து இனிமேல் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தான் அந்த மாறுமே தவிர இந்தியா கூட்டணி எப்போ ஆட்சிக்கு வருதுன்னு தெரியாது. இந்த பாஜக இருக்கிறவரையும் நீட் இருக்க தான் செய்யும். எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்கும்.
எதையும் அவங்க மாற்ற மாட்டாங்க. இன்னும் புதுசாக என்ட்ரன்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க நிறையா. ஏன்னா அவங்களுக்கு வடிகட்டி கிராமத்தில் இருக்கிற ஏழை மாணவர்களோ இல்லை குறிப்பிட்ட மாணவர்களோ வரக்கூடாதுன்றது அவங்க எண்ணம். அதனால் அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க பிஜேபி. நம்ம பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் இப்போ வேத வருது என்னன்னா, இந்த அருண்ராஜ் என்பவர் பாஜகவால் அனுப்பப்பட்டவராக இருப்பாரா என்பது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. அது வரப்போகிற காலம் தான் அதுக்கு பதில் சொல்லலாம். ஓகே சார். இதை தாண்டி முன்னாள் எம்எல்ஏக்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஒருத்தரும் ஜாயின் பண்ணியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? எம்எல்ஏக்கள் மாறுறது சாதாரண விஷயம். அது எப்போ வந்து நீங்க ஒரு மற்ற கட்சியில ஓரம் கட்டப்பட்டு, மற்ற கட்சியில செல்வாக்கு எழுந்து, மற்ற கட்சியில அலட்சியப்படுத்தப்பட்டு, மற்ற கட்சியில செல்லாக்காசு ஆகி, மற்ற கட்சியில மதிக்காத இருக்கிற பல பேர் இங்க வந்து சேர்றாங்கல்ல, அது சேர்ந்தவங்க எல்லாம் பெரும்பாலும் அப்படிதான் இருக்காங்க. ஆமா, எல்லாம் அவங்கள யாருக்காவது அப்படி பார்த்தா அண்ணாமலை ஒரு 14 பேர் சேர்த்தாருல பழைய எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு எம்எல்ஏ இருந்தாங்களே தெரியாது. திமுகலையோ அதிமுகலையோ ராஜலட்சுமி ஒரு எம்பி எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அது யாருக்கும் நிறைய பேர் தெரியாது. ஐ திங்க் மயிலாப்பூர்ல வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் தெரியாது. அந்த மாதிரி தெரியாதவங்களாம் சேர்ந்து ஒன்றும் பெருசாக போகிறது சார். அது வந்து விஜய்க்கு ஒன்றும் பெரிய பெருமையை சேர்க்காது, செல்வாக்கும் கொண்டு வராது. சேர்ந்தவங்களுக்கு வேணா ஏதாவது சீட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர அது வந்து கட்சிக்கு பெரிய இது கிடையாது. யாராவது ஒரு ஃப்ரண்ட் லீடர், ஒரு ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஃப்ரண்ட் லீடர் இருக்கா, ஏதோ ஒரு கட்சியில் முன்னணியில் இருக்கிற தலைவர், அவர் டக்குன்னு மாறுறாரு வச்சுக்கோங்க விஜய் கட்சிக்கு, அதுதான் வந்து பேச்சா இருக்கும். ஓகே, அப்படி பார்க்குறப்ப இவர் பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருந்தார் ஒரு இடத்துல, சகாயம் காளியம்மாள் உட்பட பல பேர் வந்து வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் இவர் சேர்த்துக்கிற இவங்க கட்சியில் இருக்கிறவங்க வந்து அவங்கள தவிர்த்துட்டாங்க. அவங்க வந்தால் அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. நம்ம விஷயம் வந்து ஆமாம், காளியம்மாள் ட்ரை பண்ணி பார்த்ததா பேச்சு இருந்தது. அங்கே இருக்கிறவங்க வந்து தங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் போயிட போகுதுன்னு அந்த மாதிரி இந்த திமுகலேருந்து விலக்கப்பட்ட KS ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் வந்து அங்கே சேரணும்னு பார்த்தாங்க, ட்ரை பண்ணாங்க. ஆமாம், தாவேக்கால சேரணும்னு பார்த்தாங்க. அங்கே ஏதோ அங்கே யாரோ பிளாக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இவங்கெல்லாம் போய் சேர்ந்தா வந்து அவங்க வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் போயிடும், இம்பார்ட்டன்ஸ் போயிடும், ஜான ஆரோக்கிய சாமி இம்பார்ட்டன்ஸ் போயிடும் அவங்க தடுத்துட்டாங்கன்ற ஒரு பேச்சு அங்கே இருக்கு. ஆனால் KS ராதாகிருஷ்ணன் மாதிரியானவங்களாம் ரொம்ப சீனியர் மோஸ்ட் பர்சன் இல்லை. பழைய காலத்து இவர் கலைஞர் எம்ஜிஆர்லேருந்து பல பேரோட கூட இருந்தவங்க, மூப்பனார் உட்பட பல பேரோட கூட இருந்தவங்க கூட. அதான் அவங்களாம் சேர்த்துக்க அவங்க விரும்பல சார். அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்களாம் சேர்த்துக்க விரும்பல. அது மாதிரி அறவரையாக இருக்கிறவங்களாம் சேர்த்துட்டு அவங்க என்ன பண்ண, இப்போ இன்னைக்கு சேர்ந்தாங்க, யாரோ ஒருத்தர் சேர்ந்தாங்க, அவன் நாளைக்கு அங்கே போனால் அவன் கட்சி அவசியம் அடையாளம் தெரியாது, அவங்க ஊர்லேயே அடையாளம் தெரியாது, ஏதோ சேர்ந்தாங்க அவ்வளோதான். அது அன்றைக்கி ஒரு நாள் நியூஸ் அவ்வளோதான், அதுக்கு அடுத்த நாள்லாம் கிடையாது. இன்னும் எலெக்ஷன் வரப்போ சீட்டு கொடுத்தாங்கன்னா அட்வான்டேஜ், சீட்டு கொடுத்தாங்க. அவங்களாம் அந்தந்த ஊரில் அந்தந்த கட்சியில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, ஓரங்கட்டப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கட்சியில் செல்வாக்கே இருக்காது. அவங்க வந்து திடீர்னு சேர்ந்து இப்போ பழைய எம்எல்ஏ இருந்தான்றதுக்காகவே அவர் பெரிய செல்வாக்கு மிக்கவர் கிடையாது. இன்னைக்கு ஆக்டிவாக யாராவது இருந்து அவங்க சேர்ந்தாங்கன்னா அது விஜய்க்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். இன்னைக்கு விஜய் கட்சியில் விஜய் மட்டுமே ஓட் கேட்சர், மற்ற யாரும் ஓட் கேட்சர் கிடையாது. அப்போ அவர் தான் சுற்றி ஓட்டு வாங்கணும். அதனால் அவருக்கு யாராவது இன்னொருத்தர் வந்து அவர் ஒரு ஓட் கேட்சராக இருந்தால் அது அவருக்கு பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி யாரும் வராமல் தெரியல. ஓரளவுக்கு ஒரு ஏரியாவில் தெரிஞ்சவர், இல்லை ஒரு 10 எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சியில் அவர் சொன்னால் கேட்பாங்கன்றவர், அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வரணும். அந்த மாதிரி யாரும் விஜய் நோக்கி வந்த மாதிரி தெரியல. கரண்ட் எம்எல்ஏ யாராவது ஒருத்தர் கட்சி பெரிய விஷயம். இப்போ பதவி காலம் முடிய போறதுனால இப்போ யாராவது ஒரு கரண்ட் எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அப்படி யாருமே போற மாதிரி தெரியல. அதே மாதிரி ஓபிஎஸோட டீம்ல இருந்து இவர் மருது அழகராஜ் உட்பட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு போறதா வந்து ஒரு செய்திகள்லாம் இருக்கு. அவரையும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க சார்ங்க. இதே தான் அங்கே போனால் இவருக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து இவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர். ஆமாம், நம்ம அம்மாவோட பல நாளிதழ்களில் எடிட்டராக இருந்தவர். ஆமாம், இவர் கொஞ்சம் போனால் வந்து விஜய்க்கு நிறைய பேச்சுக்கள்லாம் எழுதி தருவார், ஒரு முக்கியமான இடத்த பிடிப்பாரு. ஜெயலலிதாக்கே பேச்செல்லாம் வந்து எழுதி கொடுத்தார். அப்படி இருக்கும்போது இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் அங்கே கிடைக்கணும்னா அங்கே இருக்கிற சேர்க்க மாட்டேங்கிறான். அங்கே இருக்கிறவங்க தடுக்கலாம், யாரோ ஒருத்தன் தடுக்கலாம். விஜய் கெட்டு போகிறதுக்கு காரணம் கூட இருக்கிறாங்க. ஆமாம், விஜயோட அட்வைசர்ஸ் அவர் ஒவ்வொரு பக்கம் இருக்கிறாங்க சார். இப்போ 4 பேர் 4 திசைக்கு எடுப்பாங்க. அருண்ராஜ் ஒரு பக்கம், ஜான ஆரோக்கியசாமி ஒரு பக்கம், ஒரு பக்கம், புஷியானந்த் ஒரு பக்கம், கரெக்டாக திசைக்கு ஒருத்தர் இருக்காங்க. ஆமாம், அவர் கொஞ்சம் கூட அசிஸ்ட் பண்ணுவார். அதை ஒரிஜினலாக அசிஸ்ட் பண்ணலாம், அவ்வளோதான்.